ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ட்ரெண்டிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை பாலாடை. இது கேரளா சைடு எல்லோரும் பண்ணுற ஒரு ரெசிபிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவு தோசை அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போது மாற்றிட்டோம். அது கூட ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரே ஒரு முட்டை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாவு எப்படி இருக்கணும்னா நம்ம தோசை மாவு விட இன்னும் இலகின மாதிரி இருக்கணும். நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி, உங்களுக்கு மாவு கட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஊற்றி பார்த்தோம்னாலே நமக்கு நல்ல தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு துருவன தேங்காய் 1 கப்பு. அது கூட இது சர்க்கரை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது சர்க்கரை போட்டு பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்போ கடாயில் நம்ம மாவை ஆட்டி வச்சுருக்கிற மாவை ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா லேசான முட்டை பாலாடை ரெடி. அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம ஒரு சைடில் அந்த தேங்காய் ஸ்டஃபிங்கை ஒரு சைடில் நீளமாக அப்படி வச்சு அதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா கேரளா ஸ்பெஷல் முட்டை பாலாடை ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இல்லை காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோதான். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.